ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. பேட் கேர்ள் இந்த படம் நிறைய விமர்சனத்துக்குள்ளாகி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த படத்தில் வர்ற ஹீரோயின் ஒரு 12th படிக்கிற பெண், அதாவது பள்ளி குழந்தை. ஒரு குழந்தை இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு வித பயம் வருது மனசில். ஆஸ் ஏ விமன், ஆஸ் ஏ மென், எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த உணர்வு வருது. எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கலந்த உணர்வு தான் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் காரணம். இது வந்து சமுதாயத்தில் பெண் குழந்தைங்கள எவ்வளோ தூரத்துக்கு மாற்றிருக்குது அப்படிங்கிற காரணமும் இருக்குது. இப்போது கலாச்சாரங்கள், பண்பாடுகள் எல்லாமே மாறிட்டு வருது. ஸ்கூல்ஸில் ஆண் குழந்தைங்க பக்கத்தில் பெண் குழந்தைங்க உட்காரவே கூடாது அப்படின்ற காலம் போய் கோ எஜுகேஷன் அப்படின்ற நிலைமைக்கும் வந்துட்டோம். இருந்தாலுமே இந்த பெண் குழந்தைகள் ஒரு சுதந்திரம், சமத்துவம், பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கொஷினும் தான் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் இந்த பேட் கேர்ளை டைரக்டர் எடுத்திருப்பாரு அப்படின்னு கேட்டால், இது நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். உண்மை இல்லாமல் ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ஓவர்வெல்மிங்காக அவர் பண்ணியிருக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி படம்லாம் எடுத்தால் இது சமுதாயத்துக்கு உதவிகரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சனங்கள் எழுது. ஏன் நல்ல மாதிரியே எடுக்கலாமே, குட் கேரக்டராக எடுக்கலாமே, குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கலாமே, ஏன் நெகட்டிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, அது அக்செப்ட் பண்ணிக்கூடிய விஷயம்தான். ஏன்னா, அதாவது நெகட்டிவாகவே ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு இருந்தால் இந்த உலகம் அந்த நெகட்டிவ் சென்ஸுக்குள்ளே தான் போகும். அதுதான் விமர்சனங்களாக வருது. அதாவது குட் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. பேட் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த புக்கும் பிரபலம் ஆகலை. குட் திங்கிங், குட் தாட்ஸ், இந்த மாதிரி புக்ஸு, இந்த மாதிரி இலக்கியங்கள் தான் நிறைய பேசப்படுது. இருந்தாலுமே ஒரு அநாகரிகமான விஷயங்களோ இல்லை பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒவ்வாத விஷயங்களையோ டைரக்டாக எடுத்துகிட்டு வர்றது விமர்சனங்களுக்கு உள்ளாகும் கண்டிப்பாக. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லையா?